ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும், எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரியும். ஆனால் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். எங்களோட கோச்சிங் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபேட் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கெட்ட விஷயம், ஃபேட் அப்படின்றது நம்ம உடம்புக்கு வந்து தேவையே இல்லாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஃபேட் அப்படின்றது நம்ம உடம்புக்கு வந்து தேவையான ஒன்று தான். ஆனால் அது வந்து குட் ஃபேட்டாக இருக்கணுமே தவிர பேட் ஃபேட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குட் ஃபேட் இருக்கிற உணவு எடுத்துக்கிறத தவிர்த்துட்டும் பேட் ஃபேட் இருக்கிற உணவு தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பேட் ஃபேட் நம்ம உடம்புல அதிகமாக சேர சேர என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாடி ஷேப் வந்து மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு சில பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது. உங்களோட உடம்புல வந்து எக்ஸஸ் ஃபேட் சேர சேர என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட வெயிட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்யுது. இதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விதமான மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. வாக்கிங் போயிருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணுறீங்க கரெக்டாக. ஆனால் அதை எவ்வளோ நாள் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு 10 நாள் பண்ணுறது, 20 நாள் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு பெரிய ரிசல்ட் எதுவும் கிடைக்காது. இந்த ஃபேட் வந்து உங்கள் உடம்புல வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்டோர் ஆகி தான் உங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருக்கும், நான் இனிமேல் ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ரிசல்ட் உடனே எதிர்பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் வந்து கரெக்டாக கொடுக்கணும், அதுக்கான டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறீங்கன்னா அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு. இந்த உணவுகளை வந்து தயவு செஞ்சு நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு நாள் தான் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு வேளை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வாரம் வந்து உங்கள் கேலரியை பர்ன் பண்ணி உங்கள் ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த ஒரு நாள்லேயே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி உணவுகளை வந்து லைஃப் லாங் வந்து எடுக்கவே கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. நீங்கள் உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்போவாவது ஒரு டைம் வேணும்னா இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கேலரியை எப்படி பர்ன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறீங்க, வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்வீட் இருக்கிற உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களோட வெயிட் அதிகப்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்போது கம்பல்சரி ஸ்வீட்ஸ் இருக்கிற உணவு வந்து அறவே ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள், அதாவது இந்த சால்ட் பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் சிப்ஸு, இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உப்பு அதிகமாக எடுத்துக்கும்போது உங்கள் உடம்புல வந்து கெட்ட நீர் வெளியேறாமல் உங்கள் உடம்புக்குள்ளே ஸ்டோர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனாலேயும் உங்களோட ஃபேட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் வரும். நீங்கள் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறேன், ஃபேட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறேன், நான் 20 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன், 10 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் தெரியல, நான் இன்னொரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒரு 90 நாளாவது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 10 விஷயம் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேட்டை வந்து கரெக்டாக பர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 10 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். நான் 7 விஷயம் கரெக்டாக பண்ணுறேன், இல்லை 6 விஷயம் கரெக்டாக பண்ணுறேன், எனக்கே அந்த ஃபேட் குறையல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். ஓகே, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் தேவை. நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.